அன்புமிக்க ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக என்னுடைய உடல்நிலை காரணமாக காணொளியை அதிகமாக பதிவிட முடியவில்லை. ஆகவே இந்த காணொளியை இன்று பதிவிடுவதன் மூலம் ஒரு சில விஷயங்களை நமது உறுப்பினர்களுக்கும் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய மாநில மைய நிர்வாகிகளுடைய ஒப்புதலோடு இந்த காணொளியை பதிவிடுகிறேன். அன்பு நண்பர்களே, தோழர்களே, டிஏ உயர்வு பிரச்சனையில் தொடர்ந்து கோவை பேரவையினுடைய பிரச்சாரம் என்பது தாங்கள் மட்டுமே இதற்கு சொந்தக்காரர்கள், தாங்கள் மட்டுமே டிஏ உயர்வுக்கான வழக்கை தொடுத்தோம். குறிப்பாக 142 எதிர்த்த வழக்கு, தற்போது பெற்று வருகின்ற டிஏ உயர்வெல்லாம் தங்களுடைய சாதனை என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை அது பொய்யாக இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதை உண்மையாகிவிடும் என்ற அடிப்படையில் திரும்ப திரும்ப அதை ஓய்வூதியர் மத்தியிலே பரப்புவதன் மூலம் தங்களுடைய சாதனைகளாக காட்டிக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதனுடைய உண்மைத்தன்மையை நம்முடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஓய்வூதியர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். அன்பு நண்பர்களே, தோழர்களே, கோவை பேரவை சொல்லக்கூடிய அரசாணை 142 எதிர்த்த 1147/2020 என்ற வழக்கினுடைய தீர்ப்பு 2/3/2023 வெளிவருகிறது. அந்த வழக்கிலே கோவை பேரவை ஒரு மனுதாரர், சிங்காரம் இரண்டாவது மனுதாரர், அதுபோல் ஒரு 62 தனிநபர்கள் அதிலே மனுதாரர்களாக இருக்கின்றார்கள். 2/3/2023 நீதியரசர் தண்டபாணி அவர்கள் அளித்த தீர்ப்பு 62 பேருக்கும் பொதுவான தீர்ப்பு, காமன் ஆர்டர் என்று தான் இருக்கிறதே தவிர 1147க்கு மட்டும் என்று இல்லை. இந்த நிலையில் அந்த உத்தரவை அமுல்படுத்தாத நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 1471/2023 என்ற வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்திலே கோவை பேரவை தொடுக்கிறது. நாம் இதிலே சொல்ல வேண்டியதெல்லாம், திறமையாக வாதாடினோம், பல ஆவணங்களை கொடுத்தோம், உச்ச நீதிமன்றமெல்லாம் சென்று வந்தோம் என்று சொன்னாலும் கூட 31/8/2023 அவமதிப்பு வழக்கு கோவை பேரவை சிங்காரம் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்கு 24/11/2023, 22/12/2023, 12/1/2024, 16/2/2024, 23/2/2024, 1/3/2024, 15/3/2024, 28/3/2024, 8/11/2024, 18/11/2024, 29/11/2024, 3/1/2025, 6/1/2025, 9/1/2025 என இத்தனை வாய்தாக்களிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் அந்த வழக்கில் இல்லை. நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இத்தனை விசாரணையிலும் அவமதிப்பு வழக்கிலே 1471 வழக்கிலே எந்த ஒரு முன்னேற்றமோ அல்லது டிஏ வழங்குவதற்குண்டான அறிகுறிகளை தென்படவில்லை. இதனிடையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரேவா அமைப்பு தொடுத்த அரசாணை 142 எதிர்த்த வழக்கு WP 1750/2020, அதனுடைய அவமதிப்பு வழக்கு 240/2025. அந்த வழக்கு 31/1/2025 விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையிலே தான் அரசு தரப்பில் இருந்து மதுரை உயர்நீதிமன்றத்திலே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறோம். ஆகவே அவகாசம் வேண்டும் என்ற கேட்டின் அடிப்படையில் நம்முடைய வழக்கு 4ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. இத்தனைக்கு பிறகும்தான் 31/1/2025 அன்று அரசாங்கம் கொடுத்த அந்த பிரமாண பத்திரத்திலே தான் மாதம் ஒரு 15 கோடி வீதம் டிஏ உயர்வு வழங்குவதற்கு ஒதுக்குவதாக சொன்னார்கள். அதே பிரமாண பத்திரத்தை சென்னை உயர்நீதிமன்றத்திலே நமக்கும் கொடுத்தார்கள். நம்முடைய வழக்கறிஞர் 93,000 ஓய்வூதியருக்கு 15 கோடி என்பது மிகவும் சொற்பமான தொகை என்று தன்னுடைய ஆட்சேபனை பதிவு செய்தார்.
நீதியரசர் அதை ஏற்றுக்கொண்டு நல்ல முடிவோடு அடுத்த வாய்தாவுக்கு வாருங்கள் என்று அந்த வழக்கை ஒத்தி வைக்கிறார். அதன் பிற்பாடு 31/1/2025 15 கோடி ஒதுக்கிய பிறகு 21/2/2025 21/4/2025 இடைப்பட்ட இந்த 3 மாத காலத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை அந்த வழக்கில். 21/4/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய ரேவாவுடைய மதுரை மண்டல நிர்வாகிகள் தொடுத்திருந்த அவமதிப்பு வழக்கிலே ரேவாவுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்களும் ராகுல் அவர்களும் ஆஜரானார். அதற்கு பிறகுதான் 28/4/2025 அன்று 15 கோடியோடு கூடுதலாக 30 கோடி ஒதுக்கி டிஏ வழங்குவதாக சொன்னார்கள். நாம் தலையிட்ட பிறகுதான் அதற்கு அடுத்தபடியாக 21/7/2025 அன்று கூடுதலாக 5 கோடி ஒதுக்கி வழங்குவதாக சொன்னார்கள். அடுத்து 11/8/2025 நடந்த அந்த விசாரணையிலே கூடுதலாக 10 கோடி ஒதுக்கி ஒட்டுமொத்தமாக 60.22 கோடி டிஏவிற்காக ஒதுக்குகிறோம். வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் இருந்து 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 221% 2016க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு 33% தருவதாக அபிடவிட்டிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அபிடவிட்டினுடைய தன்மையை எடுத்து பார்த்தால் தெரியும். அந்த அரசாங்கம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தினுடைய முதல் வழக்கே திருநெல்வேலியினுடைய ரேவா உறுப்பினர் வழக்கு, அடுத்த வழக்கு சந்திரசேகர் வழக்கு, அடுத்த வழக்கு ரேவா உறுப்பினர்களுக்கு அடுத்து அதற்கு அடுத்து தான் சிங்காரம் 1471 வருகிறதே தவிர அந்த அபிடவிட்டிலே இவர்கள் சொல்லுவதைப் போல ரேவாவுக்கு இதற்கு சம்பந்தமில்லை என்று சொன்னால் அந்த அபிடவிட்டிலே நம்முடைய வழக்குகளை குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. நீதியரசர் தண்டபாணி அவர்கள் நம்முடைய அந்த வழக்கிலே அஜய் கோஷருடைய வாதங்களை திறமையாக வாதங்களை கேட்டுத்தான் தன்னுடைய உத்தரவுகளை பிறப்பித்தார் என்ற அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இத்தனைக்கும் மாறாக தாங்கள் மட்டுமே தாங்கள் மட்டுமே தாங்கள் மட்டுமே என்று தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துகின்ற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை பொறுத்தவரை டிஏ ஒரு வழக்கிலே இவர்களும் ஒரு அங்கம். எப்படி ரேவாவுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்களோ அதே போல கோவை பேரவையும் ஒரு அங்கம் தானே தவிர அதனுடைய அத்தனை பலன்களுக்கும் அத்தனை தீர்ப்புகளுக்கும் தாங்கள் மட்டுமே என்பது நீதிமன்ற ஆவணங்களிலே எதிலும் இல்லை. அனைத்து ஆவணங்களிலும் ரேவாவுடைய அவமதிப்பு வழக்கு, சந்திரசேகரனுடைய வழக்கு 492/24, முத்துசாமியினுடைய வழக்கு 539/2024 இந்த வழக்கெண்கள் குறிப்பிட்டுத்தான் அனைத்து உத்தரவுகளும் வருகிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் இவைகளை மறைத்துவிட்டு தாங்கள் மட்டுமே அனைத்துக்கும் சொந்தக்காரர்கள் என்பதை நம்முடைய உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் சுருக்கமாகத்தான் இதை பதிவு செய்கிறேன். அடுத்த காணொலியிலே இன்னும் விரிவாக பதிவு செய்ய இருக்கிறேன். அதே நேரத்தில் ஓய்வூதிய பலன்களை ஒப்பந்த ஊழியர்களை ஓய்வூதியர்களுக்கும் பெற்றுத்தருவோம் என்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு தாக்கல் செய்த விசாரணைக்கு வந்த முதல் நாளிலேயே தீர்ப்பு வந்து விடுகிறது. 2 மாத காலங்களில் இதை பரிசீலியுங்கள் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வழக்கு 2015 தொடுக்கப்பட்ட வழக்கு. இடையிலே 2014 ஒரு இடைக்கால மனுவின் மூலமாக மாதம் 10ஆம் தேதி பென்ஷன் என்பதை உத்தரவாதப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து அந்த வழக்கு வேறொரு அமைப்பினுடைய சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தள்ளுபடி செய்ய இருந்த வழக்கை நாம் அப்பீல் செய்து மேல்முறையீட்டு வழக்காக WPMD WAMD 888/2023 என்ற அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த 8/8/2025 அன்று அரசு தரப்பிலே ஆஜரான வழக்கறிஞர்கள் இதே போன்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே அதிகாரிகள் தரப்பிலே தொடுக்கப்பட்டிருக்கிறது, பே கமிஷன் வேண்டும் என்று. ஆகவே இந்த வழக்கையும் அதோடு இணைத்து நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நம்முடைய வழக்கு 2015 தொடுக்கப்பட்டு நடந்து வரக்கூடிய வழக்கு. சென்னையிலே நடக்கக்கூடிய வழக்கு அவர்கள் தொடுத்தது 2019. ஆகவே அந்த வழக்கோடு நம்முடைய வழக்கை பொருத்துவது சரியாக இருக்காது என்று ஆட்சேபனை தெரிவித்தின் அடிப்படையில் மதுரையிலேயே அதை விசாரிப்பதாக நீதியரசர்கள் GR சாமிநாதன் அவர்களும் ராஜசேகர் அவர்களும் ஒத்துக்கொண்டு அதனுடைய
விசாரணை நடந்திருக்கிறது. 11/8/2025 அன்று நடந்த விசாரணையிலே நம்முடைய தரப்பு வாதங்கள் 234 பக்கத்தினுடைய அபிடவிட்டுகள், அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள், அதை தாக்கல் செய்து விரிவாக எடுத்து விளக்கியிருக்கிறோம். நீதியரசர்கள் உங்களது வாதம் முடிவடைந்து விட்டது, ஆகவே அரசு தரப்பில் இருந்து 20/8/2025 அன்று அரசு தரப்புடைய இறுதி வாதத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அதை ஒட்டி நடவடிக்கை அதை ஒட்டி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற அடிப்படையில் 20/8/2025க்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 142 வழக்கும் 20/8/2025க்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2 வழக்குகளிலும் நம்முடைய வழக்கறிஞர்கள் திறமையான வாதங்களை முன்வைத்து வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். தேவையான ஆவணங்களை நம்முடைய மாநில நிர்வாகிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அது போராட்டமாக இருந்தால், களப்போராட்டமாக இருந்தாலும், நீதிமன்ற போராட்டமாக இருந்தாலும், மக்கள் மன்ற போராட்டமாக இருந்தாலும், ரேவாவை பொறுத்தவரை யாரையும் நம்ப வேண்டிய அவசியமில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை. நம்முடைய அனுபவங்களும் நம்முடைய முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும். அந்த அடிப்படையிலே பொய்யான பிரச்சாரங்களுக்கு இரையாகாமல் இந்த உண்மைகளை நம்முடைய உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக நேரடியாக சென்று நாம் விளக்குவதன் மூலமாகத்தான் பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க முடியும் என்ற அடிப்படையிலே கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.